நண்பர்களே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸோ இன்னும் வந்து ஒரு 8 நாள் தான் இருக்கு. அதாவது நமக்கு அப்ளை ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 கடைசி தேதியாக வச்சிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான 2 பெரிய எண்ணிக்கையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பல வருடங்களாக ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்எஸ்டிசி, சரிங்களா? டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்ச கேண்டிடேட்ஸ், அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 மேல வந்து ஐடில ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில வேகன்சி ஐடிஐ படிச்சவங்க போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா டிஎன்இபி, ஸோ டிஎன்இபில வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது தொழில்நுட்ப உதவியாளர் வந்து பாத்தீங்கன்னா அது 2020லயே வந்து பாத்தீங்கன்னா 2800 வேகன்சி எடுக்கிறதா வந்து டிஎன்இபி போட்டுருக்காங்க. அப்ப எலெக்ஷன் வந்ததாலும் அதை அப்படியே டிரா பண்ணிட்டாங்க. இது எல்லாமே டிஎன்பிசி மூலமா தான் எடுப்பாங்க. ஸோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு நிறைய வேகன்சி இருக்கு. ஆனா அவங்க எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 656 வேகன்சி தான் இதுல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய 5 வருட எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 4 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப் 2 எடுத்துட்டீங்க, குரூப் 1 எடுத்துட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2-3 வருஷம் அதே வெறித்தனமா படிச்சவங்க வந்து காம்படிஷனுக்கு வருவாங்க. ஆனா இந்த பணி டெக்னிக்கல் இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது போடுவாங்களா மாட்டாங்களானே தெரியாம தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த ஐடிஏனாலும் சரி, டிப்ளமோ ட்ரிபிள்இ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சரி, இதர பல சிவிலுக்கும் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே போல மெக்கானிக்கலுக்கும் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னும் சில கேட்டகரியிலுமே நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நமக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம், அது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, அதாவது பேப்பர் 1க்கு ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழுக்கு எக்ஸாமு, அப்புறம் வந்து அடுத்து ஒரு 10 நாள்ல வந்து பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் எக்ஸாமு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 மாச கணக்கு தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த 2 மாசத்துல தான் படிக்க போறாங்க. இந்த 2 மாசத்துல என்ன படிக்கணும்? நீங்க சப்ஜெக்ட் பேப்பர் படிக்கணும், ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும். நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நைட்டு பகலும் படிக்க ஆசை தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்க அது பாஸ் மார்க் எடுத்தா போதும். நீங்க கவனம் செலுத்த வேண்டிய எல்லாமே உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரும் ஜெனரல் ஸ்டடிஸ் தான். ஏன்னா இதுதான் கட்டாப்புக்கு வந்து கன்சிடர் பண்ண போறாங்க. என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இது கிளியர் பண்ண முடியுமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம். கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் ஏன்னா இப்ப டிஎன்பிசி குரூப் 4 இருக்குல்ல, இப்ப வந்து காட்டிட்டு வந்துருச்சு. எத்தனை லட்சம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 14 லட்சம், ஒரு 13 சொல்றாங்க, சரிங்களா? வெறும் 3900, ஸோ சம்திங் ஒரு 4000 வேகன்சி இருக்குன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா இதே நீங்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த காம்படிஷன் வருமானம் கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம் வரவே ரொம்ப அரிது. ஏன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் தான், அது உங்க டிப்ளமோ ட்ரிபிள்இ வந்து படிச்சவங்க தான் அதுக்கு வந்து காம்படிஷன் வராங்க. அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்சவங்க எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருந்து இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை ஐடிஐ ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கால்ஃபர் பண்ணிருக்காங்களா இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு வர்றவங்க ரொம்ப ரொம்ப அரிது. அப்ப வந்து இந்த காலகட்டத்துல நீங்க வந்து இந்த 2 மாசம் எப்படி வந்து 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாதிரி நைட்டும் பகலும் உட்காந்து படிச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே உங்களால வேலை வாங்க முடியும், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாராலையும் வேலை வாங்க முடியுங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து when we compare the other competitive exam like வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, ஸோ இது வந்து ரொம்ப காம்படிஷன் வெரி லெஸ், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க மெனக்கெடுங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. ஸோ இன்னொரு விஷயம், டிஎன்இபி, டிஎன்எஸ்டிசி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி போனாங்க, நிறைய பேருக்கு நிறைய விதம் இருக்கலாம். ஸோ பணம் தாங்க விளையாடு, அதுதான் விளையாடும். இப்போ அதுக்கு தான் எல்லாம் பண்ணாங்க, டிஎன்பிசி மூலமா வேலை எடுக்கிறாங்க. அந்த டிஎன்பிசி மூலமா நீங்க படிச்சா வேலை, சரிங்களா? ஸோ படிக்காம வந்து அது யாரையும் குறை சொல்லாம நீங்க வந்து எந்த தூரம் படிக்கிறீங்களோ அந்த அளவு ஹை மார்க் எடுத்தீங்க அப்படின்னா முதல் முயற்சியிலே வேலை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணுங்க, சரிங்களா? இன்னையிலிருந்து டே 1ல இருந்து பிளான் பண்ணுங்க. எக்ஸாம் ஆகஸ்ட் 31 எக்ஸாமா? ஸோ இன்னையிலேருந்து ஒரு பிளான் பண்ணுங்க, ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் முதல்ல சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தேவையான மெட்டீரியல் வந்து கேதர் பண்ணுங்க, அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி டே டு டே வந்து
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இவ்வளவு கொஸ்டின் படிக்கிறோம், இந்த யூனிட்ல இவ்வளவு கொஸ்டின் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவு பாக்குறோம், நமக்கு வந்து மேக்ஸ் இவ்வளவு போட்டு பாக்குறோம் அப்படின்னு நீங்க ஓனா ஒரு பிளான் பண்ணுங்க. இன்னையில இருந்தே அதை வந்து டே ஒன்னா நினைச்சுக்கிட்டு முதல்ல ஒரு நாள் வந்து சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் கேதர் பண்ணணும். இந்த ரெண்டையும் பிரைமரியா பண்ணிட்டு நீங்க ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த 2 மாசம் வெறித்தனமா படிங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி இல்ல உங்களுக்கு. என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அரசு வேலை போறதுதான் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் போயிட்டாருன்னா அவரோட நம்பிக்கையில அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, சரிங்களா? அப்ப ஒரு தலைமுறையின் தலையெழுத்தே மாற்றக்கூடியது உங்களாலதான் முடியும், சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து முதல்ல வந்து பிரைமரியா என்ன பண்றீங்க, ப்ராப்பரா அப்ளை பண்ணிருக்கணும். நான் எல்லாருக்குமே எல்லா காணொலியுமே ஒரு முதன்மையா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவேன். நீங்க ப்ராப்பரா எந்தவித பிளே இல்லாம அப்ளை பண்ணாலே நீங்க பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஏன்னா ப்ராப்பரா அப்ளிகேஷன் போடாம அப்ளிகேஷன்ல தவறு பண்றதுனால, சரிங்களா? எது உண்மையான தகவல் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க பயப்படவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, குறிப்பா வந்து டிப்ளமோ லெவல்ல ஐடி லெவல்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம அகாடமி மூலமா கைடன்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? கைடன்ஸ் கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்ட் பேஜும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம். நம்ம வந்து ஐடிஐ கேட்டர்லயும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கோம். அது ஐடிஐ ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன். அதே போல இந்த எலக்ட்ரீஷியன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு வரப்போகுது. ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் வெகு விரைவில் அந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதுக்கும் நீங்க தயாராகலாம். அடுத்ததா போல டிப்ளமோ லெவல்ல ட்ரிபிள் தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்கோம். அதே போல மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோல மெக்கானிக்கலுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. அதே போல வந்து சிவிலுக்கும் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல நீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் போன்ற சப்ஜெக்ட் பேப்பர்களுக்கும் நம்ம அகாடமி சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க ஏற்கனவே 3D வச்சிருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு 7000 8,000 எம்சிக்கு வர மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்கோம். அது வந்து ஹார்ட் காப்பியை புக்காவே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்க ஏற்கனவே வச்சிருந்தாலுமே நம்ம எம்சிக்கு டைப்ல படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப கன்வீனியா இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதையும் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கிளாஸ், ஜிஎஸ் டாபிக்லாம் நம்ம வீடியோ பண்ணி கிளாஸஸ் பண்ண போறோம். அதனால வந்து இந்த ஒரு வாய்ப்பை நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இது சம்பந்தமா ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் தேவைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்க வாங்கி பயன்படலாம். ஸோ நீங்க வந்து இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.